வெல்கம் பேக் டு லவ்வர் கப்பிள் சேனல். சாரிங்க மண்டபம் போனையா இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்டி ஹோம் டூர் பார்க்க போறோம். நம்ம வீட்டோட எம்டி ஹோம் டூர் எடுக்க முடியலை, அதுக்குள்ள நம்ம இன்டீரியர் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து அப்படியே எங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க வீடு. ஸோ அந்த வீடு கொஞ்சம் காலியாக இருந்துச்சு, அதனால வந்துட்டு இந்த வீடு இன்னும் புக் ஆகலை. ஸோ இந்த ஒரு வீடு தான் ஃப்ரீயாக இருக்கும், மற்ற எல்லா வீடுமே புக்டு. அதனால இங்கே வந்துட்டு நம்ம டூர் காட்ட போகிறோம். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும், எக்ஸப்ட் ஒரு குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். ஆக்சுவலி கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்காது, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இங்கே வந்து நார்மலாகவே நமக்கு வந்துட்டு டிவி ஒன்று, டிவி ஸ்பேஸும் சோஃபாவும் இருக்கும். நமக்கு வந்து அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். அது வந்து ஒரு நீட்டாக ஹாலு, டைனிங் அண்ட் பால்கனி. ஸ்ட்ரெயிட்டாக ஹாலு, டைனிங் அண்ட் பால்கனி. ஆக்சுவலி இது வந்து 3 BHK ஃப்ளாட். ஸோ நமக்கு அங்கே ஒரு பெட்ரூம், அங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம் அண்ட் கிச்சன். அங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம். வந்து கொஞ்சம் பெஸ்ட் 12:16, மற்ற ரெண்டுமே 11:12. ஸோ அதுதான் சைஸ். சரி வாங்க முதல்ல வந்து நம்மளோட சமாச்சார கிச்சனை போய் பார்த்துருவோம். நம்ம கிச்சன் வந்துட்டு 12:10. ஒரு எல் ஷேப்பில் வந்துட்டு யூ ஷேப் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். யூ ஷேப் மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கு இன்னொரு ஆஃபீஸாக இப்போ எல்லாமே வந்து ஓப்பன் கிச்சன் மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த செவரை உடச்சி நம்ம ஓப்பன் கிச்சன் ஆக்கியிருக்கோம். ஸோ யூ மாதிரி வருவோம் நம்ம கிச்சன் ப்ளஸ் இங்கே ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி வந்து நாங்கள் டைனிங் டேபிள் வாங்கலை. ஸோ நம்ம டைனிங் டேபிள் தான் சாப்பிட போகிறோம். இல்லை, அதுக்கு டைனிங் டேபிளே வாங்கியிருக்கலாம் போலங்க. அதுக்கான செலவுகள் தான். டைனிங் டேபிள் வாங்கியிருந்தா கூட அவ்வளோ செலவு வந்துருக்காது போல். ஆமாம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், மேலே வந்து துணி காய போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிச்சன். அப்படியே நம்ம இந்த பக்கம் திருப்பினோம்னா ஹால். இதுதான் ஹாலுங்க. ஹால் வந்து ஆக்சுவலாக லென்த்தான ஹாலு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனியோடு இருக்கும், க்யூட்டாக ஒரு பால்கனி. ஆமாம், ஏன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து உங்களுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். 11:12 இல்லைப்பா? ஆமாம், 11:12 இருந்து இங்கெல்லாம் வந்து பால்கனி கிடையாது. ஆக்சுவலாக எல்லா பாத்ரூம் கிட்டேயும் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இங்கே வந்து நம்ம கப்போர்டு வச்சுக்கலாம், இல்லை என்னமோ பண்ணிக்கலாம். இங்கே இது வாஷ்ரூம். இது இங்கே வாஷ்ரூம். அக்காவா? அம்மாடா அது. அம்மா சட்டை போட்டா அக்காவா? இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரூம்லையுமே 2 விண்டோஸ் இருக்கும். நமக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்துட்டு இந்த வீடு சூஸ் பண்ணதுக்கு வெளிச்சம் தான் காரணம். வெளிச்சம் அண்ட் நம்மளுடைய டைரக்ட் சன்லைட். கொஞ்சம் டைரக்ட் சன்லைட் வேணும், ஷூட்ஸ்க்குலாம் வந்து லைட் நல்லா இருக்குங்க. அது இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து இந்த ஏரியா தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு மெயினாக வேணும். இன்டீரியர் வந்து பார்க்க முடிச்சோடனே நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் அவங்கள பற்றி நம்ம டீடைல்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே வந்துட்டு அவங்க செவரடிச்சு டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு காமன் பாத்ரூமாக மாற்றிருக்காங்க, செவரை ஒரு பக்கம் இடிச்சு ஒரு பக்கம் வச்சு. ஸோ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்காங்க. நாங்களே வந்து இப்பெல்லாம் பார்க்குறோம். சரி, ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லையும் கொடுத்து இந்த ஒரு வீடு மட்டும்தான் ஜாலியாக இருக்குது. அதனால தான் இந்த வீட்டில் வந்து நம்ம எடுக்கிறோம் வீடியோ. ஸோ இது வந்து எங்கள் வீட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற வீடு. ஸோ கொஞ்சம் அப்படியே வேறு வேறு மாதிரி இருக்கும். மற்றபடி கிட்டத்தட்ட எல்லாமே வந்துட்டு சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வீடு வேலை முடிஞ்சதுக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். சரி, அவன் எதாவது சொல்கிறானா? சொல்லு பாப்பா. சார் என்ன சொல்கிறீங்க? நிற்கிற போஸ்ட் பார்த்தீங்களா இல்லையா?